உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க, சந்தோஷமா வரீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே துடிதுடிச்சு சாக போறீங்க. எங்களா அப்படியே நில்லுங்க, ஒதுங்கி ஒதுங்கி வாங்க. உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? நீங்க எல்லாரும் சாக போறீங்க. இந்த பாக பத்தி உங்களுக்கு தெரியல. மல்லிகா, எதுக்கு ஏப்பா மல்லிகா அழுகுறா? நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உண்மைதான். பசுபதி முன்ன மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா இது நம்ம பசுபதியே இல்ல. ஐயோ, என்னப்பா? என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நாங்க சொல்றத கேட்டு யாரும் சாக்காவ கூடாது. அக்கா, என்னக்கா சொல்ல வரீங்க? மல்லிகா, உனக்கு தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு முன்னாலேயே பசுபதி இறந்துட்டான். அக்கா, அக்கா. ஐயோ ஐயோ, ஐயோ, மல்லிகா, என்ன விட்டு போயிட்டாரு. இவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லையே. கடவுளுக்கு கண்ணே இல்லையா? மல்லிகா, அழுவாத மல்லிகா. மல்லிகா அழாத, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. கடவுள் நினைச்சா பசுபதிய காப்பாத்த முடியும். அதுக்கான வழியும் நமக்கு கெச்சுக்குது. என்னம்மா சொல்ற? பசுபதி செத்துட்டான்னு சொல்ற, கடவுள் நினைச்சா அவனை உயிரோட திரும்ப கொண்டு வருவான்னு சொல்ற. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. தாத்தா, பசுபதியை கொன்னு அவன் உடம்ப இந்த ஊர்ல எங்கேயோ புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பசுபதியோட உடம்புக்குள்ள பாக்குன்னு ஒரு பிசாசு இருந்துகிட்டு நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். மூணே நாளுக்குள்ள ராணி வயித்துக்குள்ள இருக்க அந்த குழந்தையோட ரத்தத்தை அந்த சமாதியில தெளிச்சிட்டா அந்த பாக்கு பசுபதியோட உடம்புல நிரந்தரமா தங்கிரும். ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது? அந்த சிசுவை கொண்டு அதோட ரத்தத்தை நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. ஐயோ பாட்டி, பயப்படாம இருங்க. ராணிக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே நேரம் பசுபதியையும் காப்பாத்தி உசுரோட கொண்டு வருவோம். உன்னை நானே இங்க வர வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ எங்க வந்துட்ட? இன்னைக்கு நீங்க எல்லாரும் மொத்தமா கூண்டோட கைலாசம் தான். இங்க என்ன நடக்குது? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் மா காளி. க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் மா காளி. சாமி, சித்தார்த்து ராணியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பாக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ காட்டுறீங்களா? காட்டுறேன். ஐயோ, என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு?
ஏய் தமன்னா, ராணி சாமி, ராணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. என் கைய மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத நான் விடவே போறதில்ல. இத சரி பண்ணும் யுக்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். சித்தார்த்த கோவிலை விட்டு வெளியில வர முயற்சி செஞ்சா இதுக்கான தீர்வு உடனே கிடைக்கும். இப்ப உடனே நான் பாக்கோட சக்திய அதிகப்படுத்துறேன். ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் எனக்கு ஒண்ணும் ஹ்ரீம் புரியல. ஸ்ரீம் மா காளி. ஐயோ 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 ராணி 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 பின்னாடி வா. ஐயோ என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க சொன்னது ஒண்ணு, அங்க நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணா இருக்கு. எல்லாமே வேற மாதிரி இருக்கே. சரி, அந்த பூஜை ரூம்ல வச்சிருந்த மந்திர தகடு இப்ப எங்க இருக்கு? பாக்கு சொன்ன உடனே நானும் மனுவும் போய் உடனே அதை புதைச்சு வச்சிட்டோம். சாமி, நாங்க 2 பேரும் தான் அந்த தகட புதைச்சு வச்சோம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. தமனா, 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. மந்திர தகட புதைச்சு வச்சது உண்மைதானே? தமன்னா, என்ன இவரு? ஐயோ ஆமா சாமி, நானும் மனுவும் சேர்ந்து தான் அதை புதைச்சோம். சாமி, சேஃபான இடத்துல தான் புதைச்சோன்னு சொல்றோம். அது சேஃபா தாங்க இருக்கும். அதை யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.